ஹலோ வெல்கம் டு ஸ்கேன் மினி நட்டுஷிப்னுடைய 393வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் மாத்திரா கார அடிச்சு ஓரம் போட்டு சிக்காகோ இழுக்க ஆரம்பிச்சிருவான். சிக்காகோ நீ எதுக்காகடா இவ்வளோ கஷ்டப்படுற, நீ எதுவும் கஷ்டப்பட தேவைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னதான் நான் இப்போ உன்னோட ஜிஞ்சிருக்கு இல்லாமல் இருந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா, ஏன்னா நீ நானும் ஒன்று தாண்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்காரா. சிக்காகோ ஃபர்ஸ்ட்டு சீல் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்குது. உன்னை பார்க்கும்போது அந்த கிழவ மாதிரியே இருக்கடா அப்படின்ட்டு மாத்திரம் அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். எல்லா டெய்லி பிடிச்சி ஒன்று மாற்றி ஒன்று இழுக்க ஆரம்பிச்சிருவான். குராமா கத்திக்கிட்டு இருக்கோம். டே காசிக்காக எனக்கு ஒரு ஆளை செய்டா, இவனை மட்டும் பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோத்துக்கு வெளியே போட்டுரும். ஏன்னா எல்லா டெய்லி பிடிச்சி வெளியே எடுத்தா அந்த ஜிஞ்சிருக்கு இறந்துருவான்ல. அப்படி நருட்டோ வந்து வேறா நருட்டோ கீழே விழுறதுக்குள்ள காரா பிடிச்சிருவான். பிடிச்ச உடனே எல்லா டெய்லி பிடிச்சி மாத்திரம் இழுத்துக்கிட்டு இருக்கான். ஒன்று ஒன்றா உள்ளே போய்கிட்டே இருக்கு, துடுக்கு துடுக்குன்னு போய்கிட்டே இருக்கு. ஏடிஎல் உள்ளே போனதுக்கப்புறம் குராமா கத்திக்கிட்டு இருக்கோம். டே காசிக்காக நான் உன்னை நம்புறேன்டா, ப்ளீஸ் என் நம்பிக்கையை காப்பாத்துறா அப்படின்ட்டு இருக்கோம். அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குராமே உள்ள இழுத்து போட்டு அந்த காடா ஸ்டாச்சு கண்ணை திறந்து பாக்குது. கேடா ஸ்டாச்சுவை பார்த்து என்னடா இவன் அசால்ட்டா எல்லா டெய்லி பிடிச்சிட்டு உள்ள இழுத்து போட்டான்னு எல்லா சின்னபிக்கிலும் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. எப்பா ஒரு வழியா கேடா ஸ்டாச்சுடைய ஃபுல் பவர் கிடைச்சிச்சு அப்படின்னு மாதிரா சொல்லிட்டு இருப்பான். ஒப்பிட்ட பாவண்டா, ஒரு போர் ஆரம்பிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா டெய்லி பிடிச்சிட்டு முடிச்சா, நீ கொன்னத்துல எல்லாத்தையும் முடிச்சு உள்ள போட்டுக்கினேடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒயிட் ஜெட்ஸ் தேவையில்லாத உளறிக்கிட்டு இருக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. அப்போ ஒயிட் ஜெட்ஸ் சொல்லிட்டு இருக்கோம், பிளாக் ஜெட்ஸ் ஒரு உதவாதவன், நான் ஒரு ஓட்டவாயி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒயிட் ஜெட்ஸ் மாதிரா பார்த்துட்டு இருப்பான். ரொம்ப டென்ஷன் ஆகுறான், அவனை போட்டு தள்ளிவிடுவோமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான். சரி ஓகே, போர் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ரெனேகன் எப்படா வரும்னு கேட்டுட்டு இருப்பான் மாதிரா. இல்லை சீக்கிரத்துல வந்துடும், பிளாக் ஜெட்ஸ் அதுக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒயிட் ஜெட்ஸ் அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது மாதிரா பின்னாடி இந்த டோபிரமா வேற லெவலில் அட்டாக் பண்ண வர. மாதிரா வேற லெவலில் சென்ஸ் பண்ணி அந்த குணாயை ஒரு தட்டு தட்டி விடு. அந்த குணாயிலேயே மார்க்கிங் போட்டு வச்சிருப்பான் டோபிரமா. அங்கேருந்து மேலே டெலிபோர்ட் ஆகி பாஞ்சு வந்து மாதிரா ஒரே குத்தலான்னு பார்த்துட்டு இருப்பான். காராவை காட்டுறாங்க, நருட்டோ பாவம் இறந்துட்டான். யாரா யோசிச்சுட்டு இருப்பான். டே நான் தனிமையில் இருக்கும்போது என்னை காப்பாத்துந்தே நீ தான்டா, என்னுடைய தனிமையை போக்குனது நீ தான், என்னை காப்பாத்துனா ஒன்று நான் காப்பாற்றாம விட மாட்டேன்னு இருப்பான். காரா மாதிரா காட்டுறாங்க, டோபிரமா படுக்க போட்டு கம்பியாலே குத்திருப்பான். இதெல்லாம் ஒரு அட்டாக்குன்ட்டு இந்த அட்டாக்லாம் வச்சு நீ என்ன முடியும்னு நினைச்சேடான்ட்டு இருப்பான் மாதிரா. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே லெவலியாக இருப்பேன், கொஞ்சம் கூட பவராக இருக்க மாட்டேடான்னு சொல்லிட்டு இருப்பான் டோபிரமா பார்த்து. மாதிரா இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஷினோபி நீ வேற, உன்னாலேயே என்னை ஓவர்டேக் பண்ண முடியல, என்னடா நீ என்ன ரீஅனிமேஷன் பாடியில் இருக்கிறதுனால உன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியான்னு சொல்லிட்டு மாதிரா கலாச்சிக்கிட்டு இருப்பான் டோபிரமாவை. ஏன்னா ஏன் உடம்ப பாரு, உடம்புல சுட சுட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, என்னால் என்ன வேணா செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. அப்படியே சாஸ்கே காட்டுறாங்க. சாஸ்கே கருடா மேலே வேற லெவல் ட்ராவல் ஆகி வந்து ஆசிரமா பக்கத்தில் லேண்ட் ஆவான். நீ தானே அந்த லாஸ்ட் உச்சிகா, என்னுடைய பவர் நான் கொஞ்சம் தரேன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. உன்னுடைய பவரில் எனக்கு எதுக்கு, நீங்களே வேணா அதை யூஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சண்டை போடலாம், நான் வேணா அந்த ஆடெலாம் வேணா பிடிங்க விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. இல்லை இதெல்லாம் என்னுடைய சக்கரா கோர் கூட செலக்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் வேலையாகாது, நீ வா என்னுடைய பவரை கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. என்னுடைய பவர் தரேன், நீ போய் மாதிராவை தடுத்துரு எப்படின்னா அப்படின்ட்டு இருப்பான் ஆசிரமா. முதல்ல நீங்கள் எதுக்காக என்ன நம்புறீங்க, நான் ஒரு உச்சிகா வச்சே பரவாயில்ல அவங்களுக்கு அப்படின்ட்டு இருப்பான் சாஸ்கே. அதனால தான் நீ வந்து மாதிராவுடைய தம்பி, இது நான் உச்சிகா மாதிரியே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஆசிரமா. இப்போ அதனால் அவனை தடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே கேட்டுட்டு இருப்பான். இல்லை மாதிரா ஒரு மென்மையான மனசுக்காரன், அவன் தம்பி மாதிரி இருக்கிற உன்னை அவன் அட்டாக் பண்ண மாட்டான், அவரை கொடுத்தா உன்னால் ஒரு வேளை ஜெயிக்க முடியுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. உடனே சாஸ்கே பழைச்சி வச்சு பார்க்குறான், மாதிரா கூட சண்டை போட்டுருப்பான்ல. அப்போ மாதிரா வந்து என்னதான் இவன் அட்டாக் பண்ணியிருந்தாலும் மாதிரா பதிலுக்கு ஒன்று பெருசாக அட்டாக் பண்ணியிருக்க மாட்டான், சின்ன கிராட்ச் கூட வந்துருக்காது சாஸ்கே மேலே. பாவம் நீ கடைசி உச்சிக்கா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, என் கூட வந்து சேர்ந்துக்க, நம்ம எல்லாத்தையும் மாற்றுவோம்னு சொல்லியிருப்பான் மாதிரா. அதெல்லாம் சாஸ்கே கேட்டு நான்லாம் இப்போ திருப்பி கெட்ட பாதையில் போகிற மாதிரி இல்லை, அது மட்டும் இல்லாத நீ ஆல்ரெடி செத்து போன புழுடா, உனக்காகலாம் நான் வந்து நின்று சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, வா என் பின்னாடி வா, நான் உனக்கு சக்கரா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆசிரமா. இப்போ அடுத்த சீனில் சாஸ்கே காட்டுறாங்க, சாஸ்கே வேற லெவலில் பறந்து போய்கிட்டு இருப்பான். இங்கே மாதிரா காட்டுறாங்க, டோபிரமா படுக்க போட்டு ராடில் குத்திக்கிட்டே இருப்பான். டோபிரமா நீ அப்போவே என் கையில் மாட்டுவேன்னு ஆவலாக இருந்தேன்டா, இப்போ தானே என் கையில் மாட்டிருக்க, எத்தனை நாளாச்சு என் தம்பியை கொண்டதுக்கு உன்னை பழி வாங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு ஆடத்துக்கு கண்டத்தில் குத்தின்னு இருப்பான். இப்போ நீ ரீஅனிமேஷனில் இருக்க, உன்னை கொல்றதுல எனக்கு அந்தளவுக்கு விருப்பமும் இல்லை, உன்னை அட்டாக் பண்ணுறது கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது. முட்டா பையா மாதிரா, நம்ம காலெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சுடா, எதுக்குடா காலத்தை கடந்து வந்து இங்கே இருக்கிறவனுங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான் டோபிரமா. டேய் முதல்ல நீ என்னை புரிஞ்சிக்க, நான் ஆசிரமா மாதிரி ஒரு நல்ல வில்லேஜ் உருவாக்கணும்லாம் நினச்சதில்லை, நான் ஒரே முடிவில் இருந்தது, இந்த மொத்த உலகத்துக்கு அமைதியை கொடுக்கணும்னு நினச்சேன், அதுதான் என்னுடைய ஒரே முடிவு. ட்ரீமை பல பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்னுடைய முன்னோர்கள் நிறைய பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களாலையும் முடியல, இந்த ஜென்ரேஷனாலையும் முடியல, அதனால தான் நான் அதை நிறைவேற்ற வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. மாதிரா சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸு. சரி ஓகே பைத்தலை. டோபிரமா கேட்டுட்டு இருப்பான், முதல்லேருந்தே உனக்கு இதான் பிளானா அப்படின்னு சொல்லி. ஆமாடா, ஆசிரமா நல்ல வில்லேஜ் உருவாக்கணும், மக்களுக்கெல்லாம் ஒரு பீஸ் கொடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணான், அவனுடைய மோட்டிவ்ன்றது கரெக்டாக இருந்தாலும் அவனுடைய ரூட்டுன்றது நமக்கு சரிப்பட்டு வராது. அவன் ரொம்ப மென்மையாக ஹேண்டில் பண்ணான், நான் ரொம்ப ரக்கடாக ஹேண்டில் பண்ணுறதுனால உனக்கு நான் கெட்ட மாதிரி தெரியலாம், பட்
அவன் நல்லவன் மாதிரி தெரியுதுனால நான் கெட்டவன் தான் தெரியுதுனாலையோ நாங்கள் எடுத்த முடிவுன்றது வேற கிடையாது. மாதிரா பழசெல்லாம் வச்சு பார்க்குறான். பாசிரமா சொல்லியிருப்பான், என்னுடைய வில்லேஜை தொட வந்தவன் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் என் தம்பியாகவே இருந்தாலும் நான் விட மாட்டேன், அவனை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். மாதிராவே அப்படி தான் சொல்லி கொண்டு இருப்பான். மாதிரா அதெல்லாம் வச்சுட்டு மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் செத்து போகிறாங்க, ஆனால் நான் என் ட்ரீமுக்காக செத்து போனேன். ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லி டோபிரமா ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்க மாதிரா திடீர்னு உஷாராயிடுவான். மாதிரா ஒரு அட்டாக்க போட இந்த சாஸ்கே மாதிராவை கொல்ல விடுவான். மாதிரா ரெனேகான் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ணி சாஸ்கே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிடுவான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரா அப்படியே சாஸ்கே பக்கத்தில் வரான். சாஸ்கேக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஆச்சு என்னால் நகர முடியலையே அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரா பேசிக்கிட்டு இருக்க டோபிரமா கத்த ஆரம்பிச்சிருவான். டே வானடா நிறுத்திடுறா, அதெல்லாம் பண்ணாதரா அப்படின்ட்டு இருப்பான். ஆசிரமா சொன்னால என்னுடைய வில்லேஜை தொட வரவன் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் என் தம்பியாக இருந்தாலும் கொல்லுவேன்னு இருப்பான்ல, அப்படி இருக்கும்போது நான் என் ட்ரீமுக்காக ஏன் கொல்லக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சாஸ்கே அப்படி நெஞ்சில் கத்தி குத்தி இறக்கிட்டு இருப்பான். அந்த பக்கம் வந்துடும். தம்பி நான் உனக்கு நிறைய விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அண்ணன் கூட வந்து சேர்ந்துக்குன்னு நான் சொல்லி பார்த்தேன், நீ கேட்குற மாதிரி தெரில, எனக்கு கடுப்பாயிடுச்சு அப்படின்ட்டு இருப்பான் மாதிரா. சாஸ்கேக்கு ஒன்றும் புரியல, கத்தி என்னடா உள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டு. மாதிரா அவங்க காட்டுறாங்க. அப்பவே வந்து காரா காட்டுறாங்க. காரா நருட்டோ தூக்கிட்டு அனல் வேகத்தில் போயிட்டு இருப்பான். இங்கே சாஸ்கேவையும் கத்தி வச்சு குத்திட்டாங்க. அப்படின்னு பார்த்தா 1000 புத்தா வருது. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, எங்கேந்திரா இது வந்துச்சுன்னு பார்த்தா ஷினோபிக்கெல்லாம் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும். ரைக்காக தடுக்க ட்ரை பண்ணுவோம், அவனையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணுறோம். இப்படி இருக்கிற தலைவலியிலுமே புதுசா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா சொன்னாலே. மாதிரா கிட்டலாம் போக விட மாட்டேன், இதெல்லாம் எனக்கு வேலையாகாது, நான் ஒரு சில டவுட் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸு. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டு, டாய்லெட் போனால் அப்போ எந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒயிட் ஜெட்ஸ் எல்லாரையும் பிடிச்சி கலாச்சிட்டு இருக்கோம். 5 வுட் ஸ்டைல் ஹெட் இருக்கும், அதில் 5 வகையான சக்கரா நேச்சர் யூஸ் பண்ணும். நான் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க, உங்களாலாம் கொன்னா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு டோபிரமா 5 ஷேடோ க்ளோனை போட்டு 5 சக்கரா நேச்சர் யூஸ் பண்ணுவான். தாத்தா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, வேறு லெவலில் கவுண்டர் அட்டாக் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒயிட் ஜெட்ஸு. உடனே கத்திட்டு இருப்பான், டே எங்கள் அக்காக்கு சும்மா நினச்சியா அப்படின்ட்டு. வன்னிஷிக்க முறை வச்சுட்டு இருப்பான். எல்லாருக்கிட்டையும் சக்கரை இல்லாதனால எல்லோரும் வீக்காக இருக்காங்க, ஆனால் இருசன் வந்து ரீஅனிமேட்ன்றதுனால ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காரு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருப்பான் சிக்கமாரு. புதுசாக வச்சுட்டு இருப்பான், என்னடா இது நம்மளால் இப்போ பெரிய ஜிட்ஸு கூட யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு நிறைய டைம் வேணுமே அப்படின்ட்டு. அதில் டைமுக்கு அங்கே போக முடியாது போல், மாதிராவை நருட்டோ தான் பார்த்துக்கணும் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உரோச்சிமாரு சூஜிட்ஸு கரின்னு எல்லாரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. உரோச்சிமாருவை பார்த்து சூஜிட்ஸு, ஏய் உடியா என்ன, நான் போய் அதுங்களை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் கொன்னரா பூனர்றா அப்படின்ட்டு இருப்பான் உரோச்சிமாரு. ஒரு பக்கம் கரின் கத்திக்கிட்டு இருக்கா, ஐயோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. சுகோனி அப்போ சாஸ்கேக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கரின் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். நம்ம இதை அப்புறம் கவனிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் உரோச்சிமாரு. திடீர்னு பார்த்தா ஈனோ கீபா எல்லாரும் ஷாக்கில் இருக்காங்க. பார்த்தா காரா நருட்டோ தூக்கிட்டு வேற லெவல் வேகமாக வந்துக்கிட்டு இருப்பான். லார்ட் காரா இங்கே என்ன பண்ணுறீங்க, நருட்டோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சாக்கரா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான். நருட்டோ அப்படியே ஃபுல் மயக்கத்தில் இருக்கான். பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சொன்னாலே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரா கூப்பிட்டு இருப்பான். சாரி சாசுக்காக எங்கிட்ட இப்போ சுத்தமாக சக்கரா இல்லை, நீங்கள் வேணா சாக்கரா கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருப்பா சொன்னாடி. நருட்டோக்கு என்னாச்சுன்னு சாக்கரா கேட்டுட்டு இருக்கேன். எதுவும் இங்கே பேசுறதுக்கு டைம் இல்லை, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காரா என்ன நடந்துச்சு தெரியலன்ட்டு ஆளுக்கு பேச ஆரம்பிக்க என்னடா கேட்டுட்டு இருப்பா கீபா கிட்ட, அது நருட்டோவா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கீபா. ஏன்னா உன்னோட பேக்குகனை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல ஹினாட்டா பேக்குகனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஹினாட்டா பார்க்குறான். நருட்டோ மயக்கத்தில் இருக்கான், ஆனால் அவனோட இதய துடிப்பை பார்க்குறான், அது ரொம்ப பொறுமையாக துடிக்குது. நருட்டோட இதய துடிப்பு ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹினாட்டா வேகமாக ஓட காரா அவனை கூப்பிட்டு போயிடுவான். ஹினாட்டா ஓடின வேகத்துக்கு அப்படியே கால் தடுக்கி கீழே விழுந்துருவா. பைஜெட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, ஓ நருட்டோ உசுமாக்கி அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சு, இதுக்கப்புறம் அவனை ஹீல் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஆமாம் பின்ன டைல்டு பிஸ்ட்டுக்கு இருந்து ஜிஞ்சுரிக்கு பிரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் அது வேலையாகாது, செத்து தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. கேட ஸ்டாச்சுடைய சமனிங் திடீர்னு ஓடிய சாஸ்கே பாவம் ரத்தத்தில் விழுந்து கிடப்பான் கீழே. எனக்கு புரியுது நீ எவ்வளோ வழியில் இருக்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்றது, இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவை கட்டுறேன்னு சொல்லிட்டு இருப்பான் மாதிரா. சாஸ்கி ஸ்டாச்சு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட பொய் சொன்னதுக்கும் உங்ககிட்ட பொய் அப்படி நடந்துக்கிட்டதுக்கும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் லைட்டாச்சு. தூரத்துலேருந்து நான் உன்னையே தான்டா பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன்னா உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன்டா, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேனான்னு சொல்லிட்டு இருப்பான் இட்டாச்சி சாஸ்கி மேலே சாஞ்சிக்கிட்டே. உச்சியா கிளானியே நான் உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன்டான்னு சொல்லிட்டு இருப்பான் இட்டாச்சி சொன்னதெல்லாம் சாஸ்கியை வச்சு பார்த்துட்டு எப்படின்னா அவனை கொண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். பட் அவனால் முடியாது, இந்த இடத்துல நான் சாக மாட்டேன், நான் இங்கே சாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. மாதிரா ஆனால் எதுவும் பண்ணுற மாதிரி தெரில, கத்தி எடுத்து அங்கேயே குத்தி வச்சுட்டு பாட்டுன்னு போக ஆரம்பிச்சிடும். இட்டாச்சி சொன்னதுக்காக நான் இந்த இடத்துல சாக மாட்டேன் சாஸ்கே கத்திக்கிட்டு இருப்பான். இந்த மொத்த வில்லேஜுக்கு நான் அமைதியை கொடுப்பேன், நான் உண்மையான ஒகாகேவா மாறுற வரைக்கும் நான் சாக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. அவன் சொல்லிக்கிட்டே சாஸ்கே அங்கே அப்படியே மயங்கி வீரான். இங்கே காராவை காட்டுறாங்க.
சாக்குரா சொல்லிட்டு இருப்பான், நருட்டோ நீ விட்டு கொடுத்துறாதடா, உன்னால தான் இந்த மொத்த வில்லேஜையும் காப்பாற்ற முடியும், இந்த மொத்த பேட்டில் ஃபீல்டு உன்னை நம்பி தான் இருக்கு, நீ விட்டு கொடுக்காத, நீ ஸ்ட்ராங்கானவன் சொல்லிட்டு இருப்பா சாக்குரா. சாக்குராவால முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்கா, அவரோட சக்கரா வேற நிறைய போய்கிட்டு இருக்கு. இங்க கரீனாலும் முடியல, அவ அழுவுறா. அப்ப சாக்குராவும் கரீனும் ஒன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா சாஸ்கேவும் நருட்டோவும் இறந்துருவாங்க அப்படின்ட்டு. இப்படி நருட்டோவும் சாஸ்கேவும் இறந்து போற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க. பாய் ஆல்.